பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இங்கே சிறப்பாக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் கந்தன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்சவர் VNP வெங்கட்ராமன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஜி குமார் அவர்களே, காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு தா ஹரிகிருஷ்ணன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலர் திரு மா கரிகாலன் அவர்களே, புரட்சி பாரத கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலர் திரு தினகரன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட திரு பாஸ்கரன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியில் வரி எந்திருக்கின்ற நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வரி எந்திருக்கின்ற நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வரி எந்திருக்கின்ற நிர்வாகிகளே மற்றும் புரட்சி பாரத கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபாரிகளே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. நான் வருகை தங்கிட்ட பொழுது என்னுடைய வாகனம் தண்ணியில நீந்திக்கிட்டு வர மாதிரி மக்கள் வெள்ளத்திலே நீந்தி கொண்டு மக்களை வந்து தந்திருக்கிறது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளையும் பெயர் முளையிலே தெரியும் என்று சொல்லி, வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சியே காட்சி. நேற்றைக்கு முன்தினம் மயிலாப்பூர்ல முத தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினேன். அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியதிலே ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது, தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டது. 3 அமைச்சர்கள், நான் சொன்ன கருத்துக்கு 3 அமைச்சர்கள் ஏதோதோ பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அவர்களுக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டது. இன்றைக்கு நாங்கள் சொன்ன கருத்துக்கு பதில் சொல்ல முடியல. மக்கள் ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு பெருகி வருகின்ற காரணத்தினாலே ஸ்டாலின் அதிர்ந்து போயிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெல்லும், வெற்றி பெறும், அதிமுக ஆட்சி அமைக்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, 25 நாட்கள் தொடர்ந்து நீங்க தேர்தல் கூட்டணி பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு 25 நாட்கள்? அந்த 25 நாட்கள் பேசி கூட இன்னும் முடிவு எட்டப்படவில்லை. நாளே நாள் முதல் நாள் எங்களுடைய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த பிரதிநிதிகள் வந்தாங்க, பேசணும். பேசின உடனே எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் என்று அப்பொழுது அறிவிக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அறிவிச்சோம்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றது. ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் பேசுகிறார்,
கூட்டணியில் பேசிவிட்டு வெளியிலே வருகிற பொழுது அழுது கொண்டே சிரிக்கின்றேன் சொன்னார். அழுது கொண்டே சிரிக்கிறார். அப்படிப்பட்ட தலைமையை அந்த கட்சியில் கூட்டணி தலைமை ஏற்றுக்கின்றது. அது மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தை கட்சிகள் என்ன அந்த எந்தெந்த தொகுதி அந்த கட்சிக்கு இறுதி செய்யப்படவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதி என்று அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அடிக்கடி வெளியிடுவார், எங்க கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியா, தொடர்ந்து 10 ஆண்டு காலம் எங்க கூட்டணியில் அங்க வைக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, 10 ஆண்டு காலம் உங்களோடு கூட்டணியில் இருந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு கடந்த தேர்தலை விட ஒரு தொகுதி குறைத்து கொடுத்திருக்கின்றீர்கள். 10 ஆண்டு காலம் உங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் உங்களுக்கு விசுவாசமாக நடந்தது. தமிழ்நாட்டில் நடக்கின்ற கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலி வன்கொடுமைகள் இதையெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பேசவே இல்லை, வாயே திறக்கல, மௌனம் காத்தார்கள். உங்களுடைய அரசுக்கு துணை நின்றார்கள். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை, மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் கூட எடுத்து வைக்க முன்வரவில்லை. அப்படி உங்களோடு இருந்தவருக்கு ஒவ்வொரு இடம் குறைத்து கொடுத்தீர்கள். அண்மையில் ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போய் சேர்ந்தது, அதுக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறீங்க. இதுதான் திமுக. அண்ணா திமுக அப்படி அல்ல. தேர்தல் நேரத்தில் கூட்டணி எப்போ தேர்தல் முடிந்து விட்டால் அந்த கட்சி அந்த கொள்கையின் அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்பார்கள். அது எங்க கூட்டணியுடைய தர்மம். ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கங்கள். ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை ஆளுகின்ற கட்சிக்கு எடுத்து வைப்பதுதான் அந்த கட்சியுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணிக்கு அதையெல்லாம் கவலைப்படல, மக்களுடைய பிரச்சனையை எடுத்தே வைக்கல. அதனால திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு மக்களுடைய செல்வாக்கு இருந்துட்டாங்க. அவர்களுடைய ஏற்கனவே பெற்ற இடங்களை விட குறைவான இடங்கள் தான் கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் பேசுறார், எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்டுவிட்டார் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை தில்லு திராணி தெம்பிருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற வரையும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்திய வரலாறே கிடையாது. 2011 திரு கருணாநிதி திரு ஸ்டாலினுடைய அப்பா இருக்கும் போது எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கல. ஆனா எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு சோதனை, கொஞ்சம் நஞ்ச சோதனையா நாங்க சந்திச்சோம். அவ்வளவு சோதனையும் சந்திச்சு 2021 பிரதான எதிர்க்கட்சி என்ற வரிசையிலே அமர்ந்த அண்ணா திமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களிலே பெற்றோம். இது எங்களுடைய சாதனை. எங்களுடைய தலைவர்கள் இல்ல, தொண்டருடைய ஆதரவோடு, மக்களுடைய ஆதரவோடு மிக சிறப்பாக தேர்தல் பணியாற்றி மக்களை சந்தித்து 75 இடங்கள் எங்கள் கூட்டணிக்கு பெற்று தந்தோம். இதுதான் வெற்றி. திரு ஸ்டாலின் அவர்களே, வாய்ச்சவடால் பேசி பிரயோஜனம் இல்ல. 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி, நாட்டு மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சது, என்ன நன்மை கிடைச்சது? கிடைச்சதா? விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் அரிசி, பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு 1 கிலோ பச்சரிசி 75 ரூபாய்க்கு விற்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 45 ரூபாய், இன்றைய தினம் 75 ரூபாய்க்கு விற்குது 1 கிலோ அரிசி. ஏன்னா இதை முக்கியமா சொல்லியே ஆக வேண்டும். நீங்களாம் நகரப்புற மக்கள் அன்றாடம் இன்றைக்கு உணவுப் பொருட்களை வாங்கிதான் சமைத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட மக்கள்
எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவிப்பது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் இட்லி புழுங்கலரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு வித்தது. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 55 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய், இன்றைக்கு 200 ரூபாய்க்கு விற்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபாய், இன்றைக்கு 500 ரூபாய்க்கு விற்குது. தோரம் பருப்பு 1 கிலோ 74 ரூபாய், இன்றைக்கு 120 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79 ரூபாய், இன்றைக்கு 120 ரூபாய்க்கு விற்குது. இப்படி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்கின்ற போது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்? உடனடியாக விலை கட்டுப்பாட்டு மைய நிதியை ஒதுக்கி எந்த மாநிலத்தில் இந்த உணவுப் பொருட்கள் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே கொள்முதல் செய்து இங்கே கூட்டு அமைப்பின் மூலமாக இந்த விலை சரி செய்திருந்தால் ஒரு நல்ல அரசாங்கம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அந்த உணவுப் பொருட்கள் விலையை கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று ஒரு 100 கோடி ரூபாய் நான் ஒதுக்கி தந்தேன். எந்த பொருள் விலை ஏறுகிறதோ உணவுப் பொருள், அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அந்த மாநிலத்தில் கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை உயராமல் தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, நன்றா தெரியும், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இவ்வளவு பிரச்சனை சந்திச்சோம். கட்சியில பிரச்சனை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பி டீமாக இருந்து எங்க கட்சிக்குள்ளேயே எங்களுக்கு குழி தோண்டி பறித்துக் கொண்டிருந்த சில விசமிகள் அடையாளம் காட்டப்பட்டு விட்டார்கள். இன்றைய தினம் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு மக்கள் ஆதரவோடு கழக நிர்வாகிகள் தொண்டர் ஆதரவோடு அதையும் முறியடித்து 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். முதற்கட்டம் கடுமையான வறட்சி, 2017 கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது நகர மக்களுக்கு. அந்த காலகட்டத்தில் கூட தடையில்லாம மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் ஒரு 5-6 மாவட்டங்கள் கடுமையான புயலால், கஜா புயலால் அந்த மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய சேதத்துக்கு ஆளாக்கப்பட்டது. அங்க இருக்கின்ற பயிர்கள் கனமழையால் சேதமடைந்தது. மக்களுடைய உடைமைகள் அந்த புயலால் சேதமடைந்தது. அதை சரி செய்தோம். அதுக்கு பிறகு கொரோனா. உங்களுக்கு எப்படிப்பட்ட காலம் தெரியும். இந்த வீதியில யாருமே நடமாடல. ஓராண்டு 11 மாத காலம் மக்கள் வீட்டிலேயே இருந்தார்கள். அப்படி கொரோனா காலம், அந்த காலத்தில் கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வருமானம் கிடையாது. தொழிற்சாலை திறக்கல, கடை திறக்கல, அதில் இருக்கின்ற வரி வருவாய் கிடையாது, ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது, பெட்ரோல் பேங்க் திறக்கல, அதில் இருக்கின்ற வரி வருவாய் கிடையாது, டாஸ்மாக் மூடப்பட்டு விட்டது, அதில் இருக்கின்ற வருவாய் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, எக்ஸைஸ் டியூட்டி வருவாய் கிடையாது. இவ்வளவு வருவாய் இல்லாம இருந்து கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைய தினம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப விலைவாசி உயரல, மக்கள் பாதிக்கப்படாம பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு ஏழை மக்கள் வேலை கிடையாது, தொழிற்சாலை இல்லாத காலத்தில் வேலை வாய்ப்பு இல்ல, அந்த தொழிலாளர் பாதிக்கப்படாது என்பதற்காக இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 11 மாசம் அரிசி விலையில்லாம கொடுத்தோம், பருப்பு விலையில்லாம கொடுத்தோம், எண்ணெய் விலையில்லாம கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். வருமானமே கிடையாது. கொரோனா காலத்தில் 40,000 கோடி அரசுக்கு செலவு. இவ்வளவும் திறமையா இருந்து செயல்பட்டு ஒரு நல்ல அரசாங்கம் என்ற பெயரை மக்கள் இடத்தில் பெற்ற ஒரு கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அரசாங்கம் அப்படியா இருக்குது? புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணுமே வரல. ஆனா கடன் மட்டும் அதிகரிச்சிட்டு இருக்குது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. 5 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி 5 லட்சம் கோடி இன்றைக்கு தமிழகத்தில் கடன் வாங்கி இருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார், சூப்பர் முதலமைச்சரா, இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சரா, முதன்மையான முதலமைச்சரா. எதில்? கடன் வாங்குவதிலே முதன்மையான முதலமைச்சர். உண்மைதானே? இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு.
ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க, பெரிய திட்டம் ஏதாவது சென்னை மாநகர மக்களுக்கு வந்ததா அல்லது நாட்டு மக்களுக்கு ஏதாவது வந்திருக்குதா? அதுவும் இல்ல. இரண்டாவது 2020-21 அதிமுக ஆட்சி, அப்போது இருந்த வருவாய் விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வருவாய் 1,36,000 கோடி கூடுதலா வந்திருக்குது. கூடுதலாய் வருவாய் வந்தும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? திட்டமும் எதுவும் இல்ல. அப்படி வருமானமும் அதிகம், கடன் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. ஆக அத்தனையும் ஊழல், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். அதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. சிந்திச்சு பாருங்க. அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்குள்ள வேறுபாடு. அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது மத்திய அரசோடு இணைந்து இணக்கமான உறவு வைத்த காரணத்தினால இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 118 கிலோமீட்டர் ரயில்வே பாதைகள் அமைக்க 63,000 கோடி மத்திய அரசிடமிருந்து நாம் பெற்றோம். மத்திய அரசிடமிருந்து நாங்க பெற்றோம். இணக்கமா உறவு இருந்தது. மத்திய அரசு அள்ளி கொடுத்தது. இன்றைக்கு சென்னை மாநகர மக்களுடைய போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசுடைய அணுகினோம், பிரதமரை சந்தித்தோம், கோரிக்கை வைத்தோம். பிரதமர் அவர்கள் 63,000 கோடி மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படும் செய்து அறிவிப்பை கொடுத்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்கு அமித்ஷா அவர்கள் நேரடியாக சென்னைக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது. இது அதிமுக வரலாறு, அதிமுக சாதனை. இப்படி ஏதாவது ஒரு சாதனை திமுக ஆட்சியில் பார்க்க முடிந்தா? எத்தனை பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம், அற்புதமான சாலைகளை வடிவமைத்து கொடுத்திருக்கிறோம். தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை உயர்மட்ட பாலம் மத்திய அரசு அனுமதி வாங்கணும், கிடப்புல போட்டாங்க. இதுவரை நடக்கல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா அந்த திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்றி போக்குவரத்து நெரிசல் இல்லாம பார்த்துக்குவோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சென்னை மாநகரை சுத்தி ரிங் ரோடு, பெரிஃபரல் ரோடு அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம். சுமார் 14,000 கோடி அந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டு அந்த திட்டத்தை துவக்கியது நாங்க. இப்ப இன்னும் அந்த பணி நிறைவு பெறல. எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ஆனா திமுக ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் இதுவரை கொண்டு வரப்படவில்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அண்மையில் உங்களுக்கு நல்லா தெரியும், பத்திரிகை ஊடகத்திலும் பார்த்திருப்பீங்க, அமலாக்கத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறையில் மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழலை இன்னைக்கு அமலாக்கத்துறை கண்டுபிடித்து ஆதாரத்தோடு தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கையை அனுப்பிச்சு 3 முறை அறிக்கை அனுப்புனாங்க. இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு அமலாக்கத்துறை கொடுத்ததை பரிசீலனை செய்து ஆதாரம் இருக்கின்றது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பை கொடுத்து கூட இன்னும் வாய்தா வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே. ஆக இப்படி ஊழல் செய்வதிலே மிகப்பெரிய மன்னர்கள். சுமார் 1000 கோடி ஊழல். இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் கமிஷன் வாங்குறதுல, குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமன, ஒரு பணி நியமனத்துக்கு 25 லட்சம் 30 லட்சம் அமலாக்கத்துறை கண்டுபிடித்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தோண்டி எடுக்கப்பட்டு உண்மை நிலையை கண்டறிந்து சட்டத்தை முன்னிலை நிறுத்தப்பட்டு சட்டத்தை நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க பார்த்தாலும் போதை பொருள் இல்லாத இடமே இல்லை. சந்து பொந்து கிராமம் வரைக்கும் தாராளமா போதைப் பொருள் பல வடிவத்தில் விற்குது. இன்றைக்கு அதை கட்டுப்படுத்த திராணி இல்லாத அரசாங்கம். ஏன்னா திமுக தான் விற்கிறான். அப்படி எங்க போய் கட்டுப்படுத்த முடியும்? எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, போதை ஆசாமியால் மக்கள் நடமாட முடியாத நிலை உருவாகி இருக்குது. அதுவும் சிறுமிகள் வெளியே போக முடியல, பெண்கள் வெளியே போக முடியல,
பாட்டியம்மா கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். அவ்வளவு மோசமான கேடுகட்ட ஆட்சி திமுக ஆட்சி. பத்திரிகை திறந்தா பாருங்க, ஊடகத்தை திறந்தா பாருங்க, வர்ற செய்தி எல்லாம் இதுதான். இன்னைக்கு ஒரு காலத்துல தங்க என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு இன்னைக்கு தொலைக்காட்சியில் வரும். இப்ப கொலை நிலவரம் என்ன, அன்றாட கொலை நிலவரம் என்னதான் இன்னைக்கு செய்தித்தாளில் வருது, பத்திரிகையில் வருது, ஊடகத்தில் வருது. இப்படிப்பட்ட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நகரப்புறம் அண்ணா திமுக ஆட்சியில வீட்டு வரி என்னன்னு பாருங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி 100% உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த வீடு மாடி வீடுனா 2000 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் வரி கட்டி இருந்தா இப்ப 4000 ரூபாய் வரி கட்டணும். ஆண்டுக்கு 6% வரி உயர்வு, 2 வருஷத்துல 12% வரி உயர்த்திட்டாங்க. கடை வச்சிருந்தா 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு, 2 வருஷமும் உயர்த்திட்டாங்க. குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். குப்பை கூட விட்டு வைக்கல. இன்னும் சொல்ல போனா மின் கட்டணம், மின்சாரத்தை தொட்டா ஷாக் அடிக்கும், மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்குது. அவ்வளவு மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. கிட்டத்தட்ட 52% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. ஆண்டுக்கு 5% மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து இன்றைக்கு மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதோட மதுரை, திண்டுக்கல், இன்னும் பல மாநகராட்சியில இந்த வரி வருவாயில ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. மதுரையில் மட்டும் 200 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறாங்க. அந்த மாநகராட்சியில எல்லாத்துக்கும் வரி, ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. அந்த பன்னிக்கு போட்ட வரியிலையும் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். 200 கோடிங்க நாம சொல்லல, திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சு வெளிப்படுத்தி அந்த மேயர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அங்க இருக்கிற 4 மண்டல தலைவர் ராஜினாமா. இப்படி இந்த மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விலைவாசி குறைக்கப்படும், நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியும், சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது. இன்றைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்ல. போதை ஆசாமிகள் எகிரி எகிரி காவலரை அடிக்கின்ற காட்சி தொலைக்காட்சியில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னா அது திமுக குடும்பம் ஆயிட்டது, கருணாநிதியுடைய குடும்பம் ஆயிட்டது. திமுக திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. அதுதான் இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது. அங்க இருக்கிற திமுக கட்சிக்காரர்கள் மரியாதையே கிடையாது. இப்ப என் பக்கத்துல கந்தன் நிக்கிறார், திரு ஸ்டாலின் பக்கத்தில் யாராவது நிக்க முடியுமா? நான் அங்கே இருந்து இங்கே வந்தவன், கீழே இருந்து இங்கே வந்தவன், சாதாரண தொண்டன், கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அப்புறம் தான் முதல் மந்திரி, பிறகுதான் பொதுச் செயலாளர். இப்படி கீழே இருந்து மக்களோடு மக்களாக இருந்து ஏழை மக்களோடு படுகின்ற துன்பம், துயரம், வேதனை, மக்கள் படுகின்ற அவதிகள் முழுமையாக அனுபவ ரீதியாக அனுபவித்தவர். ஆகவே ஒரு ஆட்சி எப்படி செய்ய வேண்டும், எப்படி மக்கள் துன்பப்படுகிறார்கள், எப்படி வேதனைப்படுகிறார்கள், அதனால் அதை எப்படி நிவர்த்தி செய்வது அனுபவமாக நான் அறிந்த காரணத்தினால்தான் கொரோனா காலத்தில் கூட, கடுமையான நேரத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி எங்களால் தர முடிஞ்சது. அப்படிப்பட்ட காலத்திலேயே சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டோம். நீ இப்போது நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நல்ல வாய்ப்பை தருகின்ற பொழுது இந்த நாடே வியக்கின்ற அளவிற்கு, இந்திய திருநாடு தமிழகத்தை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு அற்புதமான ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். என்னை பொறுத்தவரைக்கும் தெய்வ பக்தி உள்ளவன், தெய்வ பக்தி உள்ளவன், ஒவ்வொரு காரியத்தை தொடங்கின்ற பொழுதும் அதை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று தொடங்கப்படுகின்றவன். திரு ஸ்டாலினை போல அல்ல, இன்றைக்கு உழைத்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன். மக்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். திரு ஸ்டாலின் அப்படி இல்ல. 1989 திரு ஸ்டாலினும் எம்எல்ஏ, நானும் முதலா எம்எல்ஏ, அவரும் முதலா எம்எல்ஏ தான் நுழைகிறாரு. நானும் முதல்ல 1989ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா முதலாக தனியாக இயக்கத்தை தோற்றுவித்து
சேவல் சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே நுழைந்தேன். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்களும் அப்பொழுதுதான் சட்டமன்றத்துக்குள் நுழைகிறார். அவர் வந்த வழி வேறு, நான் வந்த வழி வேறு. அவருடைய அப்பா திமுக தலைவர் முதலமைச்சர் அழகா வெற்றி பெற்று உள்ள வந்தார். இப்படிப்பட்ட சாதாரண நின்னுகிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வர முடியும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி சாதாரண தொண்டனாக இருந்து நான் சட்டமன்ற உறுப்பினராகி பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். பிறகு அமைச்சராகிய மாண்புமிகு அம்மாவுடைய அமைச்சராகி பிறகு அம்மா என்னுடைய பணியை பார்த்து கூடுதலாக 2016ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து பொதுப்பணித்துறையும் எனக்கு கொடுத்து அழகு பார்த்தார்கள். இப்படி படிப்படியாக உயர்ந்தவன் உங்களால் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, கடுமையாக உழைக்கக்கூடியவன். கொரோனா காலத்தையே சந்தித்து விட்டேன். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை இப்பொழுது திமுக ஆட்சியில் இல்ல. ஆனாலும் அவர்களால் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்க முடியல. நாட்டு மக்களிடத்தில் இருக்கின்ற பிரச்சனையை அவர்களால் தீர்க்க முடியவில்லை. ஒரு குடும்பமுடைய ஆட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொடுக்கின்றது. வாரிசு அரசியல் தான் இன்றைக்கு தமிழகத்தில் தலை தூக்கி ஓங்கி இருக்கின்றது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வைப்பீங்களா? ஒரு சுதந்திரமாக மக்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்க வைக்கின்ற அண்ணா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். அண்ணா திமுக சார்பா பல திட்டங்களை நாங்கள் அறிவிச்சோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா இன்றைக்கு பல வரிகளை சுமத்தி மக்கள் படுகின்ற துன்பத்திலிருந்து மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சி பலத்தோடு வழங்கப்படும். தற்போது கிட்டத்தட்ட குடும்ப அட்டைக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே குடும்ப அட்டையில் இடம்பெறுகின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் அண்ணா திமுக வழங்கப்படும். இன்றைக்கு மகளிருக்கு நகர பேருந்துள்ள கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதே போல ஆண்களும் இனிமேல் நகர பேருந்துள்ள கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். குடும்ப அட்டைதாரருக்கு இப்பொழுது வழங்கப்படுகின்ற பருப்பு, எண்ணெய் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இனி விலையில்லாம பருப்பு எண்ணெயும் குடும்ப அட்டைக்கு வழங்கப்படும். வீடு இல்லாமல் இருக்கின்ற ஏழைகளுக்கு அரசாங்கமே இடம் வாங்கி அற்புதமான வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கு பணிக்கு செல்கின்ற நம்முடைய மகளிர்கள் உரிய நேரத்தில் பணிக்கு செல்ல வேண்டும், பணி முடிந்து வீடு திரும்ப வேண்டும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பெண்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். ஏற்கனவே மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது 2016 இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் அதை நிறைவேற்றி காட்டணும். திமுக ஆட்சியில் கைவிட்டுட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்தவுடனே அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையிலே வழங்கப்படும். நம்முடைய முதியோர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற ஓய்வூதியத்தை உயர்த்தி 2000 வழங்கப்படும். இன்றைக்கு மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில் பெற்றிருக்காங்க. அந்த கல்வி கடன் அண்ணா திமுக ஆட்சியில் ரத்து செய்யப்படும். இன்றைக்கு வாழ்வாதார உதவியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். பொங்கல் பரிசு ஒவ்வொரு ஆண்டும் 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி பெண்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்படும். அதே போல படித்த இளைஞர்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பில் பதிவு செய்த இளைஞர்கள் அவர்களுக்கு மாதந்தோறும் பட்டப்படி படித்தா 2000 ரூபாய், பிளஸ் 2 வரைக்கும் படிச்சிருந்தா 1000 ரூபாய் வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த சங்கத்தில் பதிவு செய்து புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் அவர்களுக்கு ஆட்டோ வாங்குறதுக்கு மானியம் வழங்கப்படும். நகர்பகுதியில் இருக்கின்ற நடைபாதை ஓரமாக சிறு கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அவர்களுக்கு மீண்டும் கடன் பெறுவதற்கு எந்தவித ஜாமீனும் இல்லாமல் 2 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். அதோட மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு அமைப்பிலே வாங்கிய கடன் முழுவதும்
தள்ளுபடி செய்யப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட எல்லா குடும்பத்திற்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். அதோட நிறைய அறிவிப்புகளை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அனைத்து அறிவிப்புகளும் மக்கள் துணையோடு நிச்சயமா எங்களுடைய அரசு செயல்படுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியில் நிறுத்தப்பட்டால் அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு அந்த கட்சியுடைய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா இருக்கிற உங்களை வேண்டி கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, செயலில் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சிறப்பான அற்புதமான இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளர் அறிவித்தார் கந்தன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய பகுதி கழக செயலாளர்கள், வட்ட கழக செயலாளர்கள், கழகத்திலே வள்ளுவர் குறுக்கிட்ட நிர்வாகிகள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், வரியிலிருந்து சிறப்பித்த பெரியவர்கள், தாய்மார்கள், கழக உடன்பிறப்புகள், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, 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 வணக்கம்.